அன்புக்குள்ளே ஆண்டவரும் மீட்பெருமாகிய உங்கள் யாவருக்கும் இந்த லெந்து நாட்கள் வாழ்த்துக்களை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 வெள்ளியை முடித்து 4வது வெள்ளிக்குள் விசேஷமாய் இது 24வது இந்த நாள். ஏன்னா நம்முடைய யூடியூப்பில் போனீங்கன்னா உங்களுடைய செல்லில் நம்முடைய சர்ச்சில் யூடியூப் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை ஆன் பண்ண உடனே அந்த ஒவ்வொரு நாளும் யார் யார் என்னென்ன மெசேஜ் கொடுத்தாங்களோ அதில் ரெக்கார்டாகி வந்துக்கிட்டே இருக்குது. அதில் அன்பு தம்பி விவேக் நேற்று 23 நாட்கள் என்று போட்டிருந்தார். இன்றைக்கி 24வது நாள். நம்ம கடந்த மாதம் 18ஆம் தேதி ஆரம்பித்தோம். அதிலேருந்து பார்த்தா இன்றைக்கி 24 நாட்கள். அநேகர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் கூட நாம் கடந்த 2-3 வருடங்களாக அநேகமாக ஜேம்ஸ் வேத பொன்ராஜையா காலங்களிலிருந்து காலையில் நமக்கு ஒரு கம்யூனியன் சர்வீஸாக இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக இப்போது வந்திருக்கிறார் அன்பன் ஆயர் ரெவரண்ட் ஜோஸும் அதை சரியாக நம்மை கடைபிடித்து நல்ல வழியில் நடத்துகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட 25 பேராயங்களில் நம்முடைய பேராயத்தில் தான் இந்த தலைப்பு போட்டு அழகாக எழுதி கொண்டிருக்காங்க. இதில் முதலில் நாம் கடவுளை தொழுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிப்போம் என்று சொல்லி தியானம் 1 முதல் வெள்ளியில் ஆற்றல் படுத்தும் ஆண்டவர். ஏசாயா 40:1 என் ஜனத்தை ஆற்றுங்கள், கம்பட் மை பீப்புள், என் ஜனத்தை ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதைப் போல என் ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கும் ஜனங்களுக்கு வாழ்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2வது தியானத்தில் என்ன சொல்கிறான்னா, என் ஆதரிக்கிற என் தாசன் என்று சொல்கிறார். நான் ஏசாயா 42:1 நான் ஆதரிக்கிற என் தாசன், அவர் பூரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நீதி வழங்கும் ஆண்டவர். எப்படி நீதி வழங்கும் ஆண்டவர்னா, நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருமையாக ஒரு கதை கேட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ராஜா ஒரு விவசாயி வந்து ரிப்போர்ட் பண்ண, என் தோட்டத்தில் ஆடு மேய்ஞ்சிட்டேன், தோட்டம்லாம் அழிஞ்சு போச்சு, எனக்கு லாஸ் ஆகிட்டுங்கிறாரு. உடனே அந்த ஆட்டுக்காரரை கூப்பிட்டு, ஏப்பா உன் தோட்டத்தில் உன் ஆடு மேய்ஞ்சி போச்சான், அது உண்மைதானான்னு கேட்குறாரு. அந்த ஆடு மேய்க்கிறோம், ஆமாம் யாருக்கு மேய்ஞ்சி போச்சு, அதுக்கு மேய்ஞ்சிருச்சு, அவர் அழிஞ்சு போச்சு, நான் கவனிக்கலை, அந்த ஆடுக்கு எடுத்துருச்சின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அப்போ நீ அவனுக்கு உன் ஆட்டெல்லாம் அவனுக்கு கொடுத்துருங்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற இளையராஜா, ராஜாவுடைய மகன், வருங்கால பட்டத்து அரசன் கவனித்து கொண்டிருக்கான். அப்பாவை பார்த்து சொல்ல, நீங்கள் சொன்ன தீர்ப்பு தப்புங்கிறான். என்னடா அவன் தோட்டத்தை கெடுத்துருச்சு, அதுக்கு தண்டனையாக அவன் ஆட்டை கொடுத்துறது என்ன தப்புங்கிறாரு. இல்லை நீங்கள் தப்பு, அப்போ நீயே ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கிறாரு. அவன் சொல்கிறான், தோட்டத்துக்காரை கூப்பிட்டு ஆட்டுக்காரை கூப்பிட்டு, நீங்கள் இந்த 1 வருஷத்துக்கு இந்த ஆட்டை அவனுக்கு கொடுத்துருங்க, 1 வருஷத்துக்கு அந்த ஆட்டை கொடுத்துட்டு அந்த ஆட்டில் 1 வருஷத்தில் என்ன பால் வருதோ, அந்த ஆடு எவ்வளோ குட்டி போடுதோ, அந்த ஆட்டால் எவ்வளோ லாபம் இருக்கோ, அந்த 1 வருஷத்துக்குரிய லாபத்தை அவன் தோட்டத்துக்காரன் எடுத்துக்கணும். 1 வருஷம் கழித்து அந்த ஆட்டை என்ன பண்ணிடணும், திருப்பி கொடுத்துடணும். இப்போ இதுதான் நியாயம்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ எந்த மனிதன் தவறு செய்கிறானோ, தவறு செய்வனுக்கு ஒரு தூக்கு தண்டனை கொடுப்பாமல் அவன் தவறிலிருந்து வெளிப்படுத்தி அவனுக்கு மீண்டும் ஒரு வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர். அதான் பரமபிதாவாகிய சர்மில்ல கடவுள் அவரை உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்ந்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் நீதியின் கடவுள். அவருக்கும் வாழ்வு, இவருக்கும் வாழ்வு. அதுதான் 2வது வாரத்தில் நீதி வழங்கும் ஆண்டவர் என்று நாம் பார்த்தோம். 3வது வாரத்தில் மீட்டு உருவாக்கும் ஆண்டவர். நம்மை அக்கிரமங்களிலிருந்து அநியாயங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை உருவாக்கும் ஆண்டவர். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலுங்கள். டூ நாட் ஷேக். நீங்கள் கலங்க வேண்டாம். எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? டூ நாட் அஃப்ரைடு. நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம்? அந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் மீட்டு உருவாக்கும் ஆண்டவர். எப்படி மீட்டு உருவாக்கும் ஆண்டவர்னா, ஒரு பையன் ஒரு போட்டு செஞ்சான், ரொம்ப அழகாக செஞ்சான், சூப்பராக செஞ்சான், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த போட்டு பார்ப்பதற்கு நல்லா இருந்தது. அந்த போட்டை பார்த்து அந்த செஞ்ச போட்டை கொண்டு போய் ஒருத்தன் ஆற்றுல விட்டான். அந்த ஆற்றுல அழகாக அந்த போட்டு மிதந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு காற்று வந்தோடனே அந்த போட்டு வேகமாக போயிடுச்சு. போட்டு தன்னை விட்டு வேகமாக போயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த போட்டை அவனால் பிடிக்க முடியல. ரொம்ப வருத்தப்பட்டான், வீட்டில் அழுதான், துடித்தான். அந்த போட்டு கிடைக்கல.
ரொம்ப நாள் கழித்து அவங்க அப்பா கூட தூர தேசத்திற்கு வாக்கிங் போனால் அந்த போயிருக்கப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் அந்த போட் ஒரு கடையில் இருந்துச்சு. ஷோரூமில் இருந்து அந்த ஷோகேஸில் அந்த போட்டு இருந்துச்சு. ஐயோ இது நான் செஞ்ச போட்டுலான்னு அந்த கடைக்கார்ட்ட குடுகுடுன்னு ஓடினா, ஐயா நீ நான் செஞ்ச போட்டு இது நீங்கள் என்கிட்ட தந்துருங்கன்னு கேட்டான். கடைக்காரர் சொன்னார், உண்மைதான் தம்பி, நீ செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இந்த போட்டை கொண்டாந்து ஒருத்தர் என்கிட்ட கொடுத்துட்டு, இதை வச்சுக்கோ, இதுக்கு இவ்வளோ காசை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த காசை கொடுத்து இந்த போட்டு வாங்கியிருக்கேன். அதனால் இந்த போட்டு இப்போ நான் பணம் கொடுத்து வாங்கினதில் அந்த போட்டு எனக்குரியது. அதனால் நீ என்ன பண்ணுன்னா, இவ்வளோ பணத்தை கொடு, நான் இதுக்கு போட்டை தந்துடுறேனார். ஒருவேளை அந்த ரத்தத்தை கொடுத்துதா, அந்த இரத்தத்தை சிலுவையில் சிந்திதான் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்து, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்து மீட்டு கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எல்லோரையும் மீட்கும் பொருளாக, ரட்சிப்பு கர்த்தருடையது, அவரை மீட்கும் பொருளாக. அதுதான் 1 தீமோத்தேயுல சொல்கிறாரு, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இதுதான் தேவ நீதி, எல்லாம் மட்டும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக, அநேகரை மீட்டு கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து, அதுதான் ஏசாயா 44 அதிகாரம் 3ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில், மீட்டு உருவாக்கும் ஆண்டவர், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நானே உன் தேவனாகிய கர்த்தர், ஐ அம் தி லார்ட், நான் உன்னை மீட்டுக் கொள்வேன்னு சொல்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு கால் நம்மை கைவிடாத ஆண்டவர். அந்த ஆண்டவர் இந்த வாரத்தில் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம்னா, நீ எல்லை கடந்து அருள் பொழிவு செய்யும் ஆண்டவர், எல்லை கடந்து நீதி வழங்கும் ஆண்டவர், நமக்கு நல்ல செய்தி கொடுக்கும் ஆண்டவர், எல்லை கடந்து நமக்கு அருள் கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் நம்முடைய ஆயர் ஜெபத்தில் அழகா அந்த முதலாவது சொன்னார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோராசுக்கு முன்பாக அவனுடைய கட்டுக்களை அவிழ்க்கும்படி, அழகா சொல்றார், அவனுடைய கட்டுக்களை அவிழ்க்கும்படி, பூட்டாதிருக்கிற கதவுகளை திறந்து, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கிற, நான் போகிறேன், கதவு பூட்டக்கூடாது, திறந்திருக்க வேண்டும். கதவு திறந்திருப்பா என்ன தேவைக்காக, என்ன பிரச்சனைக்காக போகிறோமோ அந்த பிரச்சனைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஒரு லோன் கேட்டு போகிறோம், லோனுக்கு இது வேணும் அது கொடு இது வேணும்னு சொல்லாமல் கேட்ட உடனே கொடுக்கணும், அதுதான் லோன். நிறைய கொடுத்து கடைசியில் இது இல்லைனால உங்களுக்கு ரிஜெக்ட் கொரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீடு கட்ட பிளான் அப்ரூவலுக்கு போடுறப்போ கொரி இது இல்லை ஒவ்வொன்றா போடுவாங்க, மொத்தமாக போட்டு அனுப்ப மாட்டாங்க. அப்படி எப்போ போனாலும் கதவு அடைச்சிருக்குப்பா, எனக்கு வேலையே நடக்கலைங்கிறப்போ, இல்லை நம்ம அவரை நோக்கி போகிறப்போ என் கதவுகள் திறக்கப்பட்டிருக்குன்னு அழகாக சொல்கிறார். உன் கதவுகள் பூட்டப்படாதிருக்க, வாசல்கள் முன்பாக பூட்டப்படாதிருக்க, கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு சொல்லுகிறதாவது, வலது கையை கேட்ச் பண்ணிக்கிறார். பயந்து அவன் இந்த இடத்த விட்டு ஓடிடக்கூடாது, தோல்வியை தேடி ஓடிடக்கூடாது. தோல்வியை தேடி இன்றைக்கி தோல்வின்னு வந்தோன்னா சூசைட், ஹேங்கிங்க்கு போயிடுறாங்க, ஃபயரிங் பண்ணிக்கிறாங்க, மருந்து சாப்பிட்றாங்க. நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரி பல வருஷங்களுக்கு முன்னால் ஏதோ கஷ்டம் ஜோம் பண்ணாங்க. ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஜோம் பண்ணுன்னா பாஸ்டர் சொன்னார், தேங்காய் உடஞ்ச மாதிரி உங்கள் வீடு 2ஆக உடஞ்சி போச்சுன்னார். உடனே அந்த அம்மா போய் பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் இருந்தாங்க. ஆனால் இது இல்லை, அவர் சொல்ல, நீ அப்படி பயந்து என்ன பண்ணிடக்கூடாது, வாழ்க்கையை விட்டு ஓடிடக்கூடாது, உன் வலது கையை பிடித்து. இவ்வளோ அருமையான வார்த்தை. உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி, கரடு முரடுகளை சரி பண்ணி, நானே உன் தேவனாய கர்த்தர், நானே கர்த்தர், ஐ அம் தி லார்ட். அவர் சொல்றார், ஐ அம் தி லார்ட், நான் தான் கடவுள், நான் ஒளியையும் படைச்சிருக்கேன், இருளையும் உருவாக்கியிருக்கேன், சமாதானத்தையும் கொடுத்துருக்கேன், தீங்கையும் கொடுத்துருக்கிறேன் சொல்கிறார். சமாதான கடவுளாக இந்த கடவுளகத்திற்கு வந்தார். ஏசாயா 9:6, யோவான் 20 நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், நானே சமாதானம் சொல்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேங்கிறார். நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அதே ஆண்டவர் சொல்கிறாரு, தீங்கையும் நான் கொடுத்திருக்கிறேன். அந்த தீங்கையும் கொடுத்த ஆண்டவற்ற நாம் எப்படி இருக்கிறோம்? பொதுவாக அந்த எல்லை கடந்து அருள் பொழிவு செய்யும் ஆண்டவன் சொல்கிறார். அந்த ஆண்டவற்றை எல்லை கடந்து
இதுக்கு மேலே இது நடக்குமா, இது நடக்குமா, இது நடக்காதா, இது நடக்காதே, இது நடக்குமா என்று நம்ம ஏக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்க நமக்கு எல்லைகளை கடந்து, இல்லை இது நிச்சயமா ஆண்டவர் இது எப்படிங்க முடிஞ்சுது, அது முடியக்கூடிய சாத்தியமான்னு கேட்குறப்போ ஜான் தாமஸ் லைட்டு கண்டுபிடிச்சார். அவரை அவங்களுடைய டீச்சர்ஸ் சொன்னாங்க, இது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, மாற்றுத்திறனாளி, படிப்பதற்கு லாய்க்கு இல்லை, நீ வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. இந்த ஸ்கூலில் மற்ற பிள்ளைங்க அதை கெடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த தாயோடைய ஜெபம், தன் மகனுக்காக விடாப்பிடியாக ஜெபிக்கிற ஜெபம், பின்னால் அவர் தான் டெலகிராம் கண்டுபிடிச்சார், பின்னால் அவர் தான் கரண்ட்டுக்கு பிடிச்சிருந்த பல்பு கண்டுபிடிச்சார். இது நடக்க முடியாதுங்கிற நிலைமையில் இல்லை, எல்லைகளை கடந்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எல்லைகளை கடந்து அனேக்டிங் பவர், அதுதான் அருட்பொழிவு. அனேக்டிங் பவர், செய்யும் திறமை, எல்லைகளை கடந்து. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் முடவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் பவுலடிகளை, அவர் மெசேஜை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். தூரமாக ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறப்போ அவருடைய விசுவாசத்தை பார்த்த அந்த பவுலடிகள் கெட்டப் அண்ட் வாக்குங்கிறார். அவன் விசுவாசம், எவ்வளோ பெரிய விசுவாசம், இவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள், நீ நடன்னாரு. ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டோடைய ஆலயத்தில் அங்கே ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு எல்லைகளை கடந்து நமக்கு வாழ்வு கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த 47 நாட்களும் ஈஸ்வரை 47 நாட்களும் கிட்டத்தட்ட 43 நாட்கள் அதிகாலை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விசுவாசத்தோடு வந்து, தகப்பனே எல்லைகளை கடந்து இது நடக்காதுன்னு முடிவு, என் கற்பம் அடைக்கப்பட்டுருச்சு, எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, குழந்தை பிறக்காதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஆனால் இதை விட்டு நீங்கள் வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர். அன்னாலை போல நான் ஜெபிக்கிறப்பா, என்னுடைய பிஸ்னஸ் இவ்வளோ லாஸு, என் கணவர் குடித்து அவர் கிட்னி கெட்டு போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகின நிலைமையில் இவருக்கு இவ்வளோ பெரிய வாழ்வு கொடுத்தீங்க, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். எங்கள் ரிலேஷன் அதிசயப்புறம் வேலைக்கு வந்திருக்கிறாரு, முடியாது, வேலை செய்ய ஆரம்பித்தார். வேண்டான்னு சொன்னோம், வந்துட்டார், ஃபிக்ஸ் வந்துடுச்சு, கீழே விழுந்துட்டார், கடைசி ஸ்டேஜு, தூக்கி கொண்டே ஹாஸ்பிட்டலில் போட்டோம். டாக்டரு கொஞ்சம் உயிரை கொடுத்து அனுப்பிட்டார். ஆனால் அவருடைய துணைவியாரும் அவருடைய மகனும் அவரை கொண்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு, சுந்தருடைய துணைவியார் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. அந்த அம்மாவுடைய முழங்கால் ஜெபம், இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார். இதெல்லாம் நடக்குமா? அந்த பையனுடைய கல்யாணத்தை பார்த்து, இன்னும் பேரப்பிள்ளையை பார்த்து, இதெல்லாம் நடக்குமானா எப்படி நடந்துச்சு? ஒரு ஆச்சரியம். சுந்தரை பார்க்குறப்போ சரி, சுந்தருடைய அவருடைய மருமொழியை பார்க்குறோம் சரி, எனக்கு சுந்தர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த நிலைமையில் சேரில் உட்கார வச்சுருக்கேன், இப்படி திரும்பத்துக்குள்ளே சேரோட கீழே விழுந்துட்டான். நான் என் மனது பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே அவனுக்கு ஒரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பினேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வாழ்வு கொடுத்துருக்கிறாருன்னா, எல்லைகளை கடந்து வாழ்வு கொடுத்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நான் வாழ்க்கையில் தோத்தேன்னு கவலைப்படாதீங்க, நிச்சயமாக ஒரி பண்ணாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நிறைய ஆயிரக்கணக்கான மலர்கள் வைக்கப்படுது. ஒரு மலர் மட்டும் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு குளிர் பிரதேசம். அந்த மலருக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டு, எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளோ அழகாக அந்த மலரை உருவாக்குனீங்க, ஏன்னா இயற்கை அது எப்படின்னா, அவர் சொன்னார், இது குளிர், வெயில் ரொம்ப குறைவு, வெயிலில் தான் ஸ்டார்ச்சுங்கிற ஒரு சத்து வரும், வெயில் அடித்தா மட்டும்தான். ஏன்னா அதுக்கு தான் நான் படிக்கிறப்போ ஒரு பேப்பர் வச்சு இலையை மேலேயும் கீழேயும் மூடி வச்சுட்டா, அந்த வெயில் முடிஞ்ச பிறகு அந்த இலையை, அந்த பேப்பர் எடுத்துகிட்டு இலையை பார்த்தா அந்த பேப்பர் இந்த இடம் மட்டும் இலையில் கருப்பாக இருக்கும். அந்த சத்து, அதுக்கு ஒரு புரோதோ சத்து அந்த வெயிலேருந்து தான் வருது. அதே மாதிரி அந்த வெயில் ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணுவேன், முழிச்சிக்கிட்டே இருப்பேன். எப்போ வெயில் வருதோ, வெயில் வர இடத்துல அந்த செடியை கொண்டே வச்சுருவேன். வெயில் எப்போ எங்கே வருதோ அந்த இடத்துல அந்த செடியை கொண்டே வச்சுருவேன். அந்த செடியை வைக்கிறப்போ, அதனால தான் இந்த செடி இவ்வளோ நல்லா இருந்ததுனார். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது.
லைட்டும் இருக்குது, இருட்டும் இருக்குது. நாம் இருட்டில் இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, வாழ்வு கொடுக்கிற கேட்கிறப்போ, அதுதான் ஏசாயா 45:7 வாசிங்களேன். ஒளியையும் படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து நான் தான் கர்த்தர் சொல்றார். ஐ ஆம் த லார்ட். 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் சொல்ல ஐ ஆம் த லார்ட், ஐ ஆம் த லார்ட். அதுதான் அந்த யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், ஐ எம் எ குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன்கிறார். அதுதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் என்னை வழிநடத்த முடியும். இந்த உலகத்தில் வேற யாரும் என்னை வழிநடத்த முடியாது. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். அவரை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எண்ணி கொண்டு போடுகிறார். அந்த மேய்ப்பன்ட்ட தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு உம்முடைய வாழ்வை கொடுங்க, உம்முடைய கிருபையை கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே யார் அவரை நோக்கி பார்க்கிறோமோ நிச்சயமா அந்த மார்க் 5 அந்த ஏழை தாய் அந்த கைவிடப்பட்ட நிலைமையில அந்த அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. அந்த அவர் சொன்னாரு, உன் விசுவாசம், உன் விசுவாசம், யுவர் ஃபெய்த், சொல்ல டாட்டர் யுவர் ஃபெய்த் ஹீலிங்கிறார். அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே அந்த விடுதலை, நிச்சயமாகவே அந்த வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக நீ உயர்த்தும் ஆண்டவர். என் துணைவியுடைய தங்கை ஜான்சி கேன்சர் பேஷண்டில் 2 பிள்ளைகள், கஷ்டமான சூழ்நிலை, சென்னையில் 7 மாதம் 8 மாதம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்கள மாதிரியே அந்த வியாதி வந்தவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அவளுக்கு அந்த வியாதியில் சும்மா ஜஸ்ட்டாக செக் பண்ண போனால் கட்டி இருக்குன்னாங்க, கட்டியை செக் பண்ணாங்க, கேன்சர்னாங்க, மரண படுக்கை, யாருமே எதிர்பார்க்கலை. ஆனால் விடாப்பிடி அவளுடைய ஜெபம், என் பிள்ளைகளை, ஒரு மகன் +2, ஒரு மக 11th, என் பிள்ளைக்கு வேணும்ப்பா, நான் இருக்கணும்ப்பா இன்னும் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த சொன்னார், தீங்கையும் உருவாக்கிற ஒளியும் உருவாக்கிறாரு, இருளையும் உருவாக்கியிருக்கிறாரு. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீ என்னத்தை எடுத்துக்கொள்ள போகிற? ஏன்னா நானே உன் தேவனாகிய கர்த்தர், உன் பரிகாரிய கர்த்தர், உன் விடுதலின் கர்த்தர், நானே நல்ல மேய்ப்பன், என்ன இல்லாமல் உலகத்தில் இரட்சகர் இல்லை. அதுதான் தாவீது, நீர் என் மேய்ப்பராயிருக்கிறேன். நாம் எப்படிப்பட்ட வாழ்வில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாய் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இளதிகம்மா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இம்மட்டை பாதுகாத்து வழிநடத்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தார், சத்துருக்களும் இணங்குபடி செய்வார் விதத்தில் வாசிக்கும். அப்பா, வழி பிரியமான வழியாக இருக்கிறதா? தகுதிப்படுத்தி கொள்ள பார்க்க கிருபை தாங்கய்யா. ரத்தத்தையும் சரீரத்தை உட்கொண்டிருக்கிறோம், போல மாற வாழ்வுக்கு பிரியமான வாழ்வாய் இருக்க கிருபை தாங்க. நாட்களை விசேஷித்த கரங்கள் வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். எத்தனையோ பாடுகள், கஷ்டத்தோடு கண்ணீர் வாழக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் நானே உன் பரிகாரியாக கருத்துன்னு சொல்லி விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா காரியத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இப்படி கொடுத்த காணிக்கையாக நன்றி ராஜா. முழு இதயத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் 100, 50, 60 பலி ஆசிரியத்து காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஒரு சரீரத்தில் பலவீனங்கள் எல்லாம் வருதுங்க சாமி. எத்தனையோ சரீர பலவீனங்கள், பாடுகள், வேதனை. ஆண்டவரே, நான் உடனே விடுதலை தருவேன்னு சொன்ன தெய்வம் விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து தேவனை அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் அனைவரோடும் விசேஷமாக இந்த 2 நாட்கள் ஆராதனை ஒவ்வொன்றிலும் உம்முடைய பிரசனம் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் தங்கி இருப்பதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.